ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா வாட்ஸ்அப்பை பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப் 2009 ஆண்டில் தொடங்கப்பட்டது. 2009 தொடங்கப்பட்ட இந்த வாட்ஸ்அப் முதல்ல எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக மெசேஜுக்கு மட்டும்தான், குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்புவதற்காக பயன்பட்டது. போக போக என்னாச்சு அப்படின்னா, சின்ன சின்ன இமேஜுகளை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த இமேஜுகளும் அடுத்த கட்டமாக என்ன வந்தது அப்படின்னா, சின்ன சின்ன வீடியோக்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய டாக்குமெண்ட்டு அதெல்லாம் அனுப்புறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ அடுத்தடுத்த தேவைகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உத்தி தான். அந்த ப்ராடக்டை எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதன் தேவைகள் என்ன அப்படின்றது தான். இது எல்லாமே மக்களை சார்ந்து தான் தயாரிக்கப்பட ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவைஸு. இந்த டிவைஸை மக்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, எத்தனை மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அன்றாட பயன்படுத்துவதற்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட் உருவாக்குற அந்த டீம் கவனத்தில் எடுத்துக்குவாங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ப்ராடக்டை ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி முதல் ப்ராடக்டை படைப்பாங்க. அந்த படைச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டில் இருந்து மக்களின் தேவை அடுத்தடுத்தது என்ன அப்படின்றத நேரடியாக கள ஆய்வு செய்து மக்களின் தேவைக்கேற்ப அதனை மெருகூட்டுவாங்க. அப்போ இந்த தேவைகள் எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தடங்கள் ஏற்படுது, நீங்கள் மெசேஜ் அனுப்புறது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டீம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது நான் ராங்காக அனுப்பிச்சிட்டேன், அதை என்ன பண்ணுறது, அதை டெலீட் பண்ணணும் அல்லது நான் அனுப்பிச்ச நம்பருக்கு போய் சேரக்கூடாது அப்படின்றதுனால அப்போ அந்த நம்பரை பிளாக் பண்ணலாம். அது யாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு அதே மெசேஜை எடிட் பண்ணி சாரி கேட்டுடலாம், இல்லை அந்த மெசேஜை அனுப்பாமையே விடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் கண்டுபிடிச்சாங்க. இமேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீடியோ கண்டுபிடிச்சாங்க. இப்போ காலப்போக்கில் இந்த தேவைகள் இதே மாதிரி தான் மக்களிடம் போயிட்டு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமா அடுத்து என்ன தேவைகள் தேவைப்படுது அப்படின்றத நேரடியாக கள ஆய்வு செய்து மக்களின் தேவைக்கேற்ப அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பு மூலயமா கூட பணம் அனுப்பலாம். யூபிஐ அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பணம் அனுப்புவதற்கான செயல்முறை திட்டங்களும் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்டில் இருக்கிற பின்னால் இருக்கிற பெரிய டீம் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அன்றாடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து இரவு வணக்கம் சொல்ல வரையிலும் வாட்ஸ்அப் தேவை பயன்படுது. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்டவங்க தான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிற காலம் போய் பெரும்பான்மையான மக்கள் அனைவருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்பின் தேவை நாளுக்கு நாள் அதிகமாகித்தான் வருது. இப்போ இந்த அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எளிய மக்களிடத்திலும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிறது எதனோட பொறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பினோட தேவைகள் மக்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் எடுத்துக்க முடியும். அப்போ இந்த தேவைகள் எதுக்காக இருக்குது அப்படின்னா, எல்லாமே வணிகமயம்தான். ஒரு செய்தியை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு பழைய காலத்தில் முன்காலத்தில் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அடுத்த செகண்டு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட நம்பருக்கு நம்ம அனுப்ப முடியுது, மெசேஜ் அனுப்ப முடியுது, எல்லாமே அனுப்ப முடியுது. இந்த தேவைகள் அதாவது இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அரசாங்கம் சார்ந்த ஒரு முக்கியமான பரீட்சை வைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த
வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்பப்படுது. அப்போது அரசாங்கத்திலிருந்து இந்த தேவைகள் வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ ஒவ்வொரு துறைகளிலும் வாட்ஸ்அப் பயன்படுது. அப்போது இந்த வாட்ஸ்அப்பின் தேவையை யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய டீம் தான் இதை உருவாக்குறாங்க. இப்படி எல்லா தேவைகளுக்குமே ப்ராடக்ட்டு அப்படின்றதுக்கு பின் உழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கிற டீம் கடினமாக உழைத்து அந்த ப்ராடக்டை மேலும் வளர்ச்சி அடைய செய்வாங்க. அடுத்த காணொளியில் வேறொரு ப்ராடக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.